லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 39வது வேத வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எங்க போகணுமா? இவன் பிசாசு பிடித்தவன். இயேசு அவனை குணப்படுத்தினார். இயேசு கிட்ட யாரெல்லாம் வர்றாங்களோ, இயேசு யார்கிட்டெல்லாம் போறாரோ அவங்களெல்லாம் விடுதலை ஆக்குவார். ஆமென் சொல்லணும். அவங்க விடுதலையை பார்ப்பாங்க, அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்வாங்க, அவங்க ஒரு சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இப்போ ஒரு மனுஷனுடைய அந்த பலவீனத்தை, அந்த பிசாசுனுடைய பிடியிலிருந்து அந்த மனிதனை ஆண்டவராக இயேசு சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறாரு. இந்த மனுஷன், அந்த 38ஆம் வசனத்தை வாசிங்க. பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி வேண்டிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, நீ முதல்ல உன் வீட்டுக்கு போ. நீ ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பேசினவைகள் எல்லாம், உன் வாழ்க்கையில இதுவரை செய்தவைகள் எல்லாம் நீ வீட்டுக்கு போய் சொல்லுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப விடுதலை பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அந்த கிருபையினால, தயவினால, அவருடைய இரக்கத்தினால ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றவன். அவன் சொல்றான், நான் ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடவே வர்ற ஆண்டவரே அப்படின்னு சொன்னதுக்கு, இது நாள் வர நீ எங்க இருந்த? வீட்டில் இருந்த. வீட்டில் சாட்சியே இல்லை உனக்கு. ஆனா இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வீட்டில் நீ சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற, அந்நிய பாஷை பேசுகிற, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிற, அது இல்லை. வீட்டில் போய் அதை செய்யும் முதல்ல. ஏன் தெரியுமா? வீடுகளில் ப்ரேயர் வைக்கிறத விரும்புகிறாங்க சபை போதகரும் எல்லாரும். இங்கே வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுத்துகிட்டு வரோம், ஜெபம் பண்ணுறோம். வீட்டில் போய் என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோமா? ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குறோமா? துதிக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அதுக்கு நேரத்தை கொடுக்குறோமா? அதை கொடுக்கறதில்லை. கொடுக்குறோமா? யாரெல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க? பர்சனல் ப்ரேயர், தனி ப்ரேயர் யாரெல்லாம் பண்ணுறீங்க? நிறைய கை உயர மாட்டேங்குது. சும்மா நாச்சுக்கு உயர்த்தக்கூடாது. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. உயர்த்துறவங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? இன்னும் அதிகமான நேரம் ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறீங்களா? அதிகமாக பைபிள் படிக்கணும். இனிமேல் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? இன்னும் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபிக்காதவங்க, பைபிள் படிக்காதவங்க, ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும். என்னையிலிருந்து? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இனிமேல் நான் டெய்லி காலையில் வீட்டில் போய் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஜெபிப்பேன், துதிப்பேன், வேதம் வாசிப்பேன், நீங்கள் பேசுகிறத கேட்பேன், அதன்படி நடக்க என்னை ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி. சேரில் உட்காருப்பா, முடியலன்னா. ஏன்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த போதகர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே இதுக்கு என்னன்னு கேட்குறியா? அல்லேலூயா. நல்ல ஷர்ட் போட்டு அழகாக இருக்கணும். அழகாக ட்ரெஸ் பண்ணி உங்களை பார்த்தாலே ஒரு ஜெபிக்கிறவர் போலன்னு தெரியணும். ஒரு ஊழியக்காரர் போல், ஆண்டவருடைய வேலை செய்கிறவர் போலன்னு தெரியணும். உலகத்தான் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீ ஒரு வித்தியாசமாக போனா பாருங்க. வந்தது வேறையா வந்தா, போனது இயேசுவை சந்திச்சோன்னு போனது வேற மாதிரி போனான். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை சந்திக்கணும். அதுக்கு தான் ஜப அனுபவம். இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம், இந்த ஆராதனை எல்லாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் தெரியணும். ஒரே ட்ரெஸ் நம்ம போடுறோமா? அல்லேலூயா. ஒரே சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமா? ஒன்னையே நம்ம ஒரே காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோமா? அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து உங்ககிட்ட ஒரே விஷயத்த பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஏய் நிறுத்து, நீ தான் பேசிட்டல்ல, சொல்லிட்டல்ல, வேற ஏதாவது இருந்தால் பேசு சொல்லுவோமா இல்லையா? இல்லையா? இதுலேயே வித்தியாசத்தை பார்க்குறோமே. கர்த்தர் நம்மோடு பேசிட்டா நம்ம எவ்வளோ வித்தியாசமாக இருக்கணும். என்னைக்கோ ஞானஸ்தானம் வாங்கும் போது 2 வசனம் தெரியும். இன்றைக்கும் ஜெபிக்க சொன்னால் அந்த 2 வசனங்களை சொல்லித்தான் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருக்குது. என்னது? அவருடைய கிருபை. அதே போல் அந்த கிருபை எப்படி வெளிப்படும்? வார்த்தையில் வெளிப்படும். புதுசு புதுசாக இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம கேட்கறது, வாசிக்கிறது, ஜெபிக்கிறது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவர் புதுசு புதுசாக நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அங்கே ஒரு ஹோட்டல் திறந்துருக்குறாங்க, பார்த்துட்டா ஐயா நான் இங்கே வேண்டாம், பழைய ஹோட்டலுக்கே போகிறேன்னு சொல்லுவீங்களா, இல்லை அந்த புது ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்களா? புதுசாக ஒரு 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 ஷோரூம் திறந்துருக்குறான், அங்கே போய் வாங்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை பழைய அந்த ரோட்டில் விற்கிறதே வாங்கிக்கலான்னு நினைப்பீங்களா? ஒன்றும் பதில் சொல்கிறது இல்லை. புதுசாக ஏதாவது பார்க்குறோம்ல, பார்க்குறீங்களா இல்லையா? நாங்கள் பார்க்குறதே இல்லை, நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோன்ற மாதிரி இருக்குது. புதுசு புதுசாக ஏதாவது விரும்புகிறீங்களா இல்லையா? அதெல்லாம் விட கர்த்தர் புதுசு புதுசாக தினந்தோறும் என்கிட்ட பேசணும்னு விரும்புங்க. உங்கள் வாழ்க்கை புதுசாக இருக்கும், புது சிருஷ்டியாக இருப்பீங்க நீங்கள். அதை நான் விரும்புவேன். அல்லேலூயா. இங்கே லூக்கா நற்செய்தியில 8ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். இவன் ஏற்கனவே என்ன பிடிச்சிருந்தது? இவனை அந்த பிசாசு பிடிச்சவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? ஆண்டவரே என்னை இந்த பன்னிக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி யாருக்குள்ள இருந்து பேச்சு? பிசாசு அந்த மனுஷனுக்குள்ள இருந்தானே. எது பேசுச்சு? லேகியோன் என்கிற பிசாசு பேசா இல்லையா? அப்ப ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? இல்லை இல்லை அங்கெல்லாம் போகக்கூடாது, வேற இடத்துக்கு போன்னு சொன்னாரா? அந்த பிசாசு ஜெபம் பண்ணோன்னு கேட்டாரு. இப்போ இந்த மனுஷன் விடுதலை அடைந்துட்டான். ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் வர்றேன்னதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வீட்டுக்கு போ. எங்கப்பா? உன் வீடு ரொம்ப முக்கியம், உன் குடும்பம் ரொம்ப முக்கியம். கணவனுக்கு முன்னால மனைவி, மனைவிக்கு முன்னால கணவன், குடும்பத்துக்கு அந்த பெற்றோர்களுக்கு முன்னால பிள்ளைங்க சாட்சியா வாழ்றது ரொம்ப முக்கியம். அந்த வீட்டில் தான் ஜெபம் இருக்கணும், துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். நீ வீட்டுக்கு போ. இது வரைக்கும் எப்படி எப்படியோ இருந்துட்ட, இப்ப வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் இதெல்லாம் செய்யன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அந்த 39வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. இயேசு அவனை நோக்கி உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் நீ சொல்லுன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே பாருங்க, அப்படியே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அப்படியே ஆண்டவர் சொன்ன உடனே, இல்ல ஆண்டவரே நான் உங்க கூட தான் வருவேன்னு அடம் பிடிக்கல. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்த, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த. அந்தபடியே கர்த்தர் எனக்கு அவனுடைய வாழ்க்கையில செய்தவைகள் எல்லாம். அல்லேலூயா. அந்தபடியேன்னு சொல்லிட்டாலே அவன் வீட்டுக்கு போயிட்டான்ற அர்த்தம். அது இல்லாம பட்டணந்தோறும் இயேசுவை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நாம இது வரைக்கும் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையாவது ஆண்டவரை பத்தி பேசுறோமா? அடிக்கடி உங்க வீட்டில் என்ன பேச்சு போய்கிட்டு இருக்கு? எதனால? ஆண்டவரை பற்றி பேச முடியல. ஆண்டவர் நம்மோடு பேசாததுனால நம்ம ஆண்டவரை பற்றி வீட்டில் பேச முடியறதில்ல. அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த போராட்டம், இந்த போராட்டம், அந்த கவலை, இதைத்தான் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரை பற்றி பேசணும். கர்த்தர் செய்த காரியங்கள் இதுவரைக்கும் நிற்க வைத்திருக்கிறாரே, நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறாரே, அவரை பற்றி பேசணும். அல்லேலூயா.